ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரகன் பர்த்டேக்காக மார்ச் 21 நான் செஞ்ச நெய் சாதம் அண்ட் சிக்கனுடைய கிரேவி இதுதான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சூப்பரான கல்யாண வீட்டை மிஞ்சக்கூடிய பால் பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி கீ ரைஸ் வேறு லெவலில் வந்துருந்துச்சு நண்பர்களே. ஒரு பக்குவம் பிரியாணி நெய்ச்சோறு அப்படின்னாலே நல்ல உதிரி உதிரியாக வர்றது தான் கைப்பக்குவம். அந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கீ ரைஸ் செய்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.25 டம்ளர், ஒரு இதுக்கு 1.25 டம்ளர், அப்போ 3 டம்ளர் தண்ணி எடுத்து வைங்க. ரொம்ப சூப்பராக பிரியாணி வந்துடும். அதுக்கு பிரியாணி நெய்சோறு வந்துடும். நெய்சோறுக்கு என்னெல்லாம் போடணும், வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு செம்மையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டி ரைஸையும் போட்டு ஒரு கொதி வச்சோன்னே 2 விசில் போட்டு வைங்க. செம்மையாக சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிரும். அப்புறமேட்டு பால் பாயாசம் செய்கிறதுக்கு முன்னால் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு 2 டம்ளர் வெந்நி ஊற்றி அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் செய்யுங்க. வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பால் பாயாசமும் அமோகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெய் சோறும் சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா அது அதை விட வேறு லெவலில் வந்திருக்கு நண்பர்களே. பிரகன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால், பால் பாயாசத்தை பார்த்துட்டு ஏம்மா கல்யாண வீட்டு பாயாசத்தை விட டேஸ்ட்டாக இருக்கம்மா, ஹோட்டல்லையும் அதே மாதிரி சாப்பிட்ருக்கேன், இந்த டேஸ்ட் வரவே இல்லையம்மானா எனக்கே நான் செஞ்ச பாயாசமாக இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.